பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கடையில இருந்து நம்ம செந்தில் இப்ப வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்த உடனே அண்ணன் ரொம்பவுமே வருத்தப்படுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆமா, உங்க அண்ணன் பண்ற காரியத்துக்கு வருத்தப்படாம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கோமதி சொல்ல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மீனா இன்னும் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி, இது தெரியாம சரவண மாமா வேற இன்னொரு பொண்ணுகிட்ட வேற பழகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் நேரா வீட்டுக்கு விஷயத்த சொல்லாம சரவணன் இன்னொரு பொண்ணுகிட்ட பழகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்னு கோமதி சொன்னதுதான் அது உண்மைதான் அப்படின்னு நம்ம மீனா பாத்தீங்கன்னா விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுது. நானே பார்த்தேன் 4-5 தடவை பாத்தீங்கன்னா மாமா அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மாமா கிட்டேயே கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் இவன் இங்கேயே இருந்தால் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரும்னு தெரியாது, நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு மீனாவை அழைச்சிக்கிட்டு போயிடுறாப்புல. இங்கே நம்ம சக்திவேல் பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணனை கூப்பிடுறாப்புல. ஸோ நம்ம முத்துவேலும் கீழே வந்த உடனே பார்த்தீங்கன்னா விசாரணை கமிஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இதுக்காக நீங்கள் கதிர் கூட போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா நான் கதிர் கூடலாம் போயிட்டு வரல, வேற ஒரு காரில் தான் வந்தேன், மெயின் ரோட்லேயே இறங்கிட்டேன், வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு தலை சுற்றுனுச்சு, தலை சுற்றி மயக்க வர்ற மாதிரி இருந்துச்சு, அப்போ அந்த பக்கமாக வர்ற கதிர் என்னை ஏற்றிட்டு இறக்கி விட்டான், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாப்புல எனக்கு டயர்டாக இருக்குன்னு. ஆனால் இவர் சொன்ன கதை எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சக்தி வேலு நம்பவே இல்லை. இங்கே வீட்டுக்கு போன மீனாவுக்கும் செந்திலுக்கும் மறுபடியும் ஆர்கியூமெண்ட் வருது. பெருசாக சண்டைலாம் போகவே இல்லை, சும்மா ஜஸ்ட் ஒரு ஆர்கியூமெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம சக்திவேல் கணக்கெல்லாம் செக் பண்ணும்பொழுது பெரிய பெரிய அமௌண்ட்லாம் டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிவேல் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, குமாரவேல் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த பணம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் எடுக்கிறாப்புல, அப்படின்னா இந்த பணத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கதிர் பயலுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.